Hello viewers, welcome to our channel Fashions and Fusions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ரெசிபி. இத வந்து ஸ்வீட் பூரின்னு சொல்லுவாங்க, சோபா பூரின்னு கூட சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எப்போ செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ வந்து செய்வாங்க, என்கேஜ்மெண்ட் அப்போ செய்வாங்க. இது வந்து பொண்ணு வீட்டில் இருந்து செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸில் போட்டு கிஃப்ட் பண்ணி தருவாங்க. இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது ஹெல்த்தியான ரெசிபி கூட. வாங்க நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து மைதா மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நாங்கள் இப்போ நிறைய குவான்டிட்டி செய்ய போகிறனால ஒரு 200 பூரி செய்ய போகிறோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு 5 kg ஆஃப் மைதா மாவை எடுத்துக்கிட்டோம். நல்லா ஜலிச்சு உப்பு போட்டு பாலை போட்டு நம்ம கலக்க போகிறோம். நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணாமல் வெறும் பால்லையே கலக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். நம்மளோட பூரி லேயர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கீ யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், கீ யூஸ் பண்ணி நல்லா கலக்க போகிறேன். இது வந்து கொப்பரை தேங்காய் சொல்லுவீங்க இல்லையா, கொப்பரை தேங்காயை வந்து நம்ம இப்படி நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரே சைஸில் நம்ம துருவி வச்சுக்கிறோம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே துருவுங்க. பாருங்கள், கொப்பரை தேங்காய். இது நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த பூரிக்குள்ளே நம்ம இதை தான் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், சர்க்கரை கலந்துக்கோங்க. சர்க்கரையை அப்படியே அதில் கலந்துக்கணும். முந்திரி, காஜு, பாதாம் 3யுமே நம்ம வந்து கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி இதமான சூட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். நான் கசகசையும் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. கசகசாவை வந்து நான் நெய்யில் வறுக்கல, வெறும் சட்டி சூடு ஆனதுமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது பாதாம், இதையும் வந்து கீ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம அந்த துருவி வச்சுருந்தோம் இல்லையா, கொப்பரை தேங்காவை துருவி சர்க்கரை போட்டு கலந்துருந்தோம் இல்லையா, அதில் நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்க போகிறோம். ஒரே கையில் கலக்குங்க. ஜஸ்ட் கலக்கி விடுங்க, எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இலாய்ச்சி பவுடர் நம்ம இப்போ போட்டு இலாய்ச்சி பவுடரை பொடியாக மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அதை நம்ம சேர்த்து போகிறோம். உங்களுக்கு ஃப்ளேவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து அதை சேர்த்திக்கணும். பாருங்கள், நம்ம மறுபடியும் வறுத்த பாதாமை நம்ம நல்லா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஒரு பக்கமாக வச்சுக்கிறோம். நம்ம அடுத்தது பூரி செய்கிறத பார்க்கலாம். பூரியை நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா நீட் பண்ணி அதை நம்ம ஒரே சைஸஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் வந்து எல்லா பூரியுமே ஒரே சைஸாக வரும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து இதை நல்ல மெல்லீஸாக நம்ம வந்து சப்பாத்தி சைஸுக்கு நம்ம இதை வந்து ரோல் பண்ண போகிறோம். நல்ல மெல்லீஸாக ரோல் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்பில் வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கொப்பரை தேங்காய், சர்க்கரை, இலாச்சி பவுடர், காஜு, பாதாம், கசகசை எல்லாம் போட்டு அந்த ஸ்டஃபிங்கை நம்ம இதில் வச்சு நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸை நம்ம வந்து எட்ஜஸ் கிட்ட நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம டிசைன்ஸ் பண்ணணும். அங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஓப்பன் ஆகி வெளியே வராது. நம்ம ஸ்டஃபிங்கை நம்ம எண்ணெயில் விட்டு வறுக்கும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அடுத்த அப்டேட் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாருங்கள், டிசைன்ஸ் இந்த மாதிரி நெயில்ஸ்லேயே கையிலேயே இப்படி பிஞ்ச் பண்ணி நம்ம டிசைன்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு நம்ம வந்து வச்சுக்க போகிறோம்.
நிறைய டிசைன்ஸ் போடலாம் பாருங்கள். இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி கூட நம்ம டிசைன்ஸ் போடலாம். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் ஈஸியோ இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். எட்ஜஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னே நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம சோபா பூரி ஸ்வீட் பூரி ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் அடுத்த வீடியோ அப்டேட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.